நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வந்து 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லைக் துரோகம், யாராவது நம்மளை வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அதை நினச்சோ பேக் ஸ்டாப்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் ஏன் தூங்காமல் இருக்கணும், நீங்கள் நிம்மதியாக தூங்கணும். ஆனால் வந்து தப்பு பண்ண அவங்களால தான் நிம்மதியாக தூங்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காரு. சப்போஸ் அந்த துரோகம் வந்து என்னோட தங்கச்சியோ அக்காவோ இல்லை எங்கள் அம்மாவோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரதர், உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். கரெக்டு தான், எனக்கு புரியுது. நம்மளோட சொந்தமே வந்து நம்மளோட சொந்த அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப 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 கஷ்டம். எனக்கு புரியுது உங்களோட நிலைமை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு படுத்தா அவங்க இவ்வளோ நாள் காட்டின வந்து பாசம் தான் நம்ம மனசில் வந்து தோணும். ஆனால் நீங்கள் வந்து ஒன்று மட்டும் யோசிக்கணும். இப்போ நீங்கள் கல்யாணம் ஆனவங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ கல்யாணம் ஆகிட்ட பிறகு அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்களா, இல்லை உங்கள் கல்யாணம் ஆகாமலே உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணாங்களான்னு தெரியல. பட் கல்யாணம் ஆயிருந்தாலும் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் நீங்கள் அவங்க பையன், அவங்க அண்ணனோ தம்பியோ. ஸோ கண்டிப்பாக அந்த துரோகம் வந்து செய்யவே கூடாது. குடும்பத்துலேருந்து வெளியில் இருக்கவங்க செஞ்சாலாவது ஓரளவுக்கு நான் ஒத்துப்பேன். ஆனால் சொந்த குடும்பத்தில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக துரோகம் பண்ணானா வந்து யாராலுமே ஒத்துக்க முடியாது. அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக தான் நான் வந்து கருதுகிறேன். ஏன்னா வந்து சொந்தம் அதுதானே ஃபேமிலின்னு சொல்கிறோம். நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் நம்ம குடும்பம் இருக்குப்பா எனக்கு, அதை நினச்சி தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். சில பேரெல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. பட் கல்யாணம் ஆகிட்டேன்னா, எஸ்பெஷலி ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டேன்னா என் மனைவி வந்து சரியில்லாதனால வந்து என் மேலே வந்து எங்கள் அம்மா பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அது ரொம்ப 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 தப்பு. அது எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு பையன் மேலே பாசம் வச்சுருந்தாலும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் அவன் நல்லவனோ கெட்ட எதாக இருந்தாலும் அந்த பாசம் வந்து மாறக்கூடாது. ஸ்டார்டிங் எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்களோ இப்போ வரைக்கும் அது அப்படியே வந்து இருக்கணும். அதுக்கு தான் அவங்களுக்கு பேர் அம்மா, அதுக்கு தான் அவங்களுக்கு பேர் அக்கா தங்கச்சி. கரெக்டுங்களா? நீங்கள் அந்த பொண்ணு மேலே இருக்கிற கஷ்டத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் பையன்கிட்டயோ இல்லை வந்து உங்கள் அண்ணன்கிட்டயோ தம்பிக்கிட்டையும் காட்டுறது வந்து ரொம்ப 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 தப்பு. ஸோ பிரதர், சேம் அதே தான் நான் சொல்கிறேன். கர்மா வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அம்மாவாக இருந்தாலும் தப்பு பண்ணாலும் தப்பு தான், அக்காவாக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான், தங்கச்சியோ அண்ணனோ யாராக இருந்தாலும் தப்பு தான். அதுக்கான பதிலை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து சொல்லி தான் ஆகணும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அப்படி அவங்க கேட்கலன்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கே ஒரு நாள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.